நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நிழல் சூழும் போதுதான் என்னை காண முடியும். காலத்திற்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. இருளோ அல்லது வெளிச்சமோ அதன் பொன்னான வண்ணம் என்றும் ஜொலி ஜொலிக்கும். என்னை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் ஒரே நாளுக்குள் இந்த காரியத்தை செய்து காட்டிட வேண்டும். நேரம் குறைவா இருக்கு. நேரம் குறைவா இருந்தா அதுல என்ன பிரச்சனை இருக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணரே? எங்களோட குருஜி தான் ஏற்கனவே சொன்னார்ல, எந்த ஒரு புதிரா இருந்தாலும் அவர் உடனே பதில் சொல்லிடுவாரு. ஆமா குருவே, உங்க மேலதான் நம்பிக்கை வச்சிருக்கேன். இதுக்கான விடையை கண்டுபிடிங்களே. இந்த புதிருக்கான தீர்வு மிகவும் சுலபமானது மகாராணியாரே. இதுக்கான பதில் என் நாக்கிலியா இருக்கு. விட்டா எப்பயா வந்துரும். ஆனா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது மகாராஜா விஜயநகரத்துக்கு வர்றது சம்பந்தப்பட்டதுங்கிறதுனால இது நாம முக்கியமா எடுத்துக்கணும். நான் இத பத்தி நல்லா யோசிச்சு பார்க்க போறேன். நாளைக்கு காலையில இதுக்கான விடையை சொல்லிடுறேன். உயிரோட இருக்கிற ஒரு மீன் மரத்து மேல ஏறது அசாத்தியமான விஷயம். மகாராஜா கிருஷ்ணதேவராயர் இந்த மாதிரி புதிரெல்லாம் எதுக்காக கேட்கணும்? அதுவும் இல்லாம இங்க எதுக்காக அவரு வராம இருக்காரு? இது எப்படி சாத்தியமாகும் சொல்லுங்க? எனக்கு என்னமோ வேற யாரோதான் அவருடைய பேர்ல நம்ம எல்லார் கூடயும் விளையாடிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. சரியா சொன்னீங்க மகாராணி. மகாராஜா கிருஷ்ணதேவராயரோட பேர்ல யாரோ வதந்திய பரப்புறாங்கன்னு தான் எனக்கும் தோணுது. மன்னிச்சிடுங்க மகாராணி, நீங்க சொல்ற விஷயம் உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த கடிதத்தையும் மகாராஜா கிருஷ்ணதேவராயரே அனுப்பியிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால யாரோ ஒருத்தங்களோட விளையாட்டுன்னு நினைச்சு திரும்பவும் ஒரு முறை நாம மகாராஜாவை இழந்துடக்கூடாது. நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. ஒரே நாளைக்குள்ள இந்த புதிருக்கான விடையை கண்டுபிடிச்சாகணும், இல்லனா மகாராஜா வரமாட்டாரு. அரசவைக்கு வந்திருக்கிற பிரச்சனைகளை என்ன செய்யறது? மக்களுக்கான நீதியை யார் வழங்குறது? இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணரே, எங்களை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வரதை விட வேற எதுவும் பெருசு இல்ல. ஆமா, இவனோட கோழி என்னுடைய கடைக்கு வந்து எவ்வளவு அரிசியை வேணா சாப்பிட்டுக்கிட்டோம், எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா நீங்க நேரம் போறதுக்கு முன்னாடி புதிருக்கான விடையை கண்டுபிடிச்சிடுங்க. பிரமாதம். ஏன்னா விஜயநகரத்துல நாங்க பூஜிக்கிற மகாராஜா திரும்பவும் வந்துட்டார்னா அதுக்கப்புறம் விஜயநகரத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சரியா சொன்னாங்க. சொல்லுங்க மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! சொல்லுங்க மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! சொல்லுங்க மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! என்ன பண்றது? இந்த புதிருக்கான விடையை எப்படி கண்டுபிடிக்கிறது? அட சூரியன், ஏன் இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க? என்னன்னு சொல்றது பண்டிதரே, விஷயமே சிரிக்கிற மாதிரியானது. உங்க மகாராஜா இருக்காரே கிருஷ்ணதேவராயர், நான் என்னமா ஒரு பெரிய சூரர் வீரர்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவர் ஒரு அதி புத்திசாலின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இவ்வளவு வருஷம் காட்டுல போய் இருந்ததால அவரோட புத்தி மழுங்கி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்ப சின்ன பசங்க மாதிரி அவர் அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. புதிருக்கான பதில கண்டுபிடிங்க, இல்ல நான் திரும்பி வரமாட்டேன்னு சொல்றாரு. அப்புறம் அந்த புதிரிய பாருங்களேன், மீனும் மரத்து மேல ஏறுதா. நான் உனக்கு ஒரு விஷயத்த பத்தி சொல்லணும். மகாராஜா எனக்கு ஒரு அற்புதமான யுக்தியை சொல்லி கொடுத்திருந்தாரு. அதை உனக்கு சொல்லாமன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன யுக்தி? அந்த யுக்தி என்னன்னு மட்டும் நீ தெரிஞ்சுக்கிட்டனா அதுக்கப்புறம் யார பத்தியும் உனக்கு தப்பா பேச தோணவே தோணாது. அப்படியா? கொஞ்சம் உன்னுடைய 2 கைகளையும் உன் முதுகுக்கு பின்னாடி கொண்டு போ. கொண்டு போயிட்டா. நீங்க என்ன பண்றீங்க பண்டிதரே? உனக்கு யுக்தியை கத்து தந்த. இப்ப நீ அசைஞ்சனா இந்த கூர்மையான வாள் உன்னை வெட்டிடும். அப்புறம் உன் மனசுக்கு யார பத்தியும் தப்பா பேச தோணாது. அற்புதமான யுக்தியில. இன்னொரு விஷயம், இந்த யுக்தியை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு மனிதனுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு தோணும். உனக்கு கண்டிப்பா தோணுதுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு பண்டிதரே. என்ன நீங்க மன்னிச்சிருங்க. திரும்ப இந்த மாதிரி தப்பு நடக்காது. ஆத்மனஹ பிரதிகுலானி பரிஷாம்னா சமாச்சரித். இதுக்கு அர்த்தம் யார் எப்படி நடந்துக்கிறாங்களோ
அவங்க கிட்டயும் அதே மாதிரி தான் நடந்துக்கணும். சாத்தியே சாத்தியம் சமாச்சரித். இந்த விஷயத்தையும் என் மகாராஜா கிருஷ்ணதேவராயர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஒரு மனிதன் எதுக்கு தகுதியானவங்களோ அப்படிதான் அவங்க கிட்ட நடந்துக்கணும். நீ ஒரு பலசாலின்றதுனால நான் உன்கிட்ட பலத்தை பயன்படுத்தினேன். ஏன்னா ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு மொழி புரியுமோ அவங்க கிட்ட நாம அந்த மொழியில தான் பேசணும். இந்த விஷயத்த கூட என்னுடைய மகாராஜா தான் எனக்கு சொல்லி தந்தாரு. இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், என் குடும்பம், இந்த மாளிகை, இந்த பதவி, இது எல்லாத்தையும் விட என் மகாராஜா எனக்கு ரொம்ப முக்கியமானவர். அவருக்காக பலத்தை என்ன, நான் ஆயுதங்களை பயன்படுத்த கூட தயங்க மாட்டேன். என்னுடைய உயிரை கூட நான் பணைய வைப்பேன். ஆனா அவருடைய மரியாதைக்கு எந்த கலங்கமும் ஏற்பட விட மாட்டேன். அப்புறம் மகாராஜா கேட்டிருக்கிற புதிரை பொறுத்த வரைக்கும் மகாராஜாவுடைய ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடி ஒரு காரணமும், காரணத்துக்கு பின்னாடி ஒரு நோக்கமும், நோக்கத்துக்கு பின்னாடி ஒரு பார்வையும் இருக்கும். அது எப்படிப்பட்ட தொலைநோக்கு பார்வையா இருக்கும்னா உன்னையும் என்னையும் போன்றவர்களோட சிந்தனைக்கு அப்பாற்பட்டதா இருக்கும். மந்து, நீ இப்ப எவ்வளோ அழகா இருக்க. ரொம்ப சீக்கிரமே நாங்க 2 பேரும் மந்து ராஜகுருக்கள் ஆக போறோம். ராஜகுருவா? நீங்க 2 பேருமா? அதே எப்படி? அந்த மீனை பத்தின புதிர் இருக்கு இல்லையா, அத நாங்க 2 பேரும் ரொம்ப சுலபமா தீத்துற போறோம். அத பண்ணதுக்கு அப்புறம் அந்த குருஜி ஏமாத்துக்கார கிழமை இருக்கான்ல, சேவகனா மாதிரி எங்களுக்கு சேவை பண்ண போறான். அப்புறம் நாங்க ராஜகுருக்கள் ஆயிடுவோம் மந்து, ராஜகுருக்கள். என் செல்ல குழந்தை தனி, நீ என்ன சொன்ன? மணி, நீ என்ன சொன்ன? நான் ஒண்ணுமே சொல்ல. மந்து மந்து நீ என்ன சொல்லிக்கிட்டு இருந்தீங்க? என் மந்தாகினியவே நீங்க மந்து மந்துன்னு சொல்றீங்களா? மந்துதா? உங்க 2 பேரையும் நான் கொண்டு போட்டுறேன் இருங்க. மந்து, இதெல்லாம் என்ன? என்னோட செல்ல மந்து வந்துகிட்டு இந்த கழுதைகள்லாம் சொல்றத கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ன கழுதை என்ன சொல்றாரு? உங்களை விட இந்த கழுதைங்களே எவ்வளவோ மேல். எப்ப வந்தாலும் எனக்காக ஏதாவது ஒரு அன்பளிப்பை கொண்டு வராங்க. ஒரு அன்பளிப்பு என்ன? நான் அன்பளிப்புகளாலேயே உன்னை அப்படியே குளிப்பாட்டிடுவேன். ஏன்னா இப்ப கிடைச்சிருக்கிற தகவல் படி மகாராஜா கிருஷ்ணதேவராயர் திரும்பி வரப்போறாரு. புதிர் ரூபத்துல வந்திருக்கிற அந்த செய்தி என்ன? அந்த செய்தியை நான் இப்படி 2 என்னுடைய தீர்த்துட்டேன். ஆமா குருஜி, உண்மையிலேயே தீர்த்து வச்சுட்டாரு. ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணர் அதுக்கு விடைய கண்டுபிடிச்சதுல இருந்து 2 நொடிக்கு அப்புறமா தான் சொன்னாரு. டேய், வாய மூடுங்கடா முட்டாளுங்களா. அந்த புதிருக்கான விடையெல்லாம் புத்தி இல்லாதவங்க கூட கண்டுபிடிச்சிருவாங்க. இப்ப பாரு எப்படியா மந்து அந்த புதிருக்கான விடைய கண்டுபிடிக்கிறான்னு. அப்படியா? அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க குருஜி? மந்தாகினி தேவிக்கு புத்தி இல்லன்னு சொல்ல வரீங்களா? இல்ல 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 மந்து, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. என்னைய புத்தி இல்லாதவன்னு சொல்றீங்களா? இங்க இருந்து போங்க. இதோட அந்த புதிருக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு முன்னாடி நீங்க விடைய கண்டுபிடிச்சீங்கன்னா வாங்க. இல்ல அது வந்து மந்து, நான் அவனோட தத்து முன்னால இங்க இருந்து கிளம்புங்க. மரத்து மேல ஏறி துள்ளி குதிக்கிற, மரத்து மேல இருந்து சத்தம் போடுற அந்த மாதிரி எந்த ஒரு மீனுமே இல்லையே. ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. உயிருள்ள மீனை எப்படி மரத்து மேல ஏற வைக்கிறது? எப்படிப்பட்ட புதிரை தந்திருக்காரு மகாராஜா? சாத்தியமே இல்ல, இதுக்கு சாத்தியமே இல்ல. யாராலையும் இதை பண்ணவே முடியாது. கழுதைகளை ஒரு மீனை மரத்து மேல ஏற வைக்கணும். யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் குருஜி, யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஐயோ, நீங்க ஏன் எங்க தலையில தபலா வாசிக்கிட்டு இருக்கீங்க? தக 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 தின்னானு
நாங்க என்ன மத்தலமா? அடே கழுதைகளா, இந்த மாதிரி தலையில தபலா வாசிக்கிறது மூலமா மூளை வேகமா வேலை செய்யணும் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியா? அப்படின்னா நல்ல விஷயத்த பண்ண எதுக்காக யோசிக்கணும்? கழுதைகளா, மகாராணி, எனக்கு சந்தேகமா இருக்கு. இது மகாராஜா கிருஷ்ணதேவராயர் இல்ல, வேற யாரோ தான் இப்படி வதந்திகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அமைதியா இருங்க. மகாராஜா கிருஷ்ணதேவராயர் அந்த இடத்துல இல்லன்றத நீங்க மறந்துடாதீங்க. அவர் அங்க காணாம போறதும் இங்க இந்த மாதிரி செய்திகள் வர்றதும் கண்டிப்பா ஒண்ணுக்கொன்னு சம்பந்தப்பட்டு தான் இருக்கு. அதனால இந்த புதிர்கள் எல்லாம் அனுப்பிட்டு இருக்கிறது மகாராஜாவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. மகாராணி, அப்படியே இது மகாராஜா அவர்களா இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்ல. என கேட்கப்பட்டிருக்க இந்த புதிருக்கு விட கண்டுபிடிக்கிறது சாத்தியம் இல்லாதது. நீங்க ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க. அவரு பண்டிதர் ராமகிருஷ்ணர். புதிருக்கான விடையை கண்டுபிடிக்கிறது அவருக்கு கடினமா வேணா இருக்கலாம், ஆனா அது முடியாதது இல்ல. மறந்துட்டீங்களா? நீங்க உங்க குருவான பாலயோகி வித்வான் பால பண்டிதரை கூட்டிட்டு வந்திருந்தீங்க. அவரும் இன்னும் சுலபமான புதிரெல்லாம் கேட்கல. பர்க்கமை இந்த சொம்புக்குள்ள போட்டு காட்டணும். ஞாபகம் இருக்குல்ல? என்னவா இருந்தாலும் சரி, எது நடந்தாலும் மகாராஜா கிருஷ்ணதேவராயர் இங்க திரும்ப வரவே கூடாது. அம்மா, என்னோட மகாராஜா எனக்கு ரொம்ப பக்கத்துல இருக்காருன்னு என் மனசு சொல்லுது. இந்த புதிருக்கான விடை மகாராஜா கிருஷ்ணதேவராயரோட வருகையோட சம்பந்தப்பட்டிருக்கு. 20 வருஷம் கடந்துருச்சுமா. ஆனா இதுல ஒரு நொடி கூட மகாராஜாவுடைய நினைவுகள் என் மனசுல இருந்து மறைஞ்சதே இல்ல. ஒரு நொடி கூட நான் மகாராஜாவை சந்திக்கணும்னு ஆசைப்படாம நான் இருந்ததே இல்ல. எனக்கு உதவி பண்ணுங்கம்மா. திரும்ப நான் என் மகாராஜாவை இழக்க விரும்பல. அவரை நான் இழக்க விரும்பலம்மா. ஐயோ ஐயோ, அம்மா வைத்தியர் உங்களை இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல. எப்ப பார்த்தாலும் என்ன இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருக்க. உனக்கு வேற வேலை இல்லையா என்ன? போய் வேற வேலை இருந்தா பாரு போ. அம்மா, நாள் பூரா இந்த வீட்டை சுத்தி சுத்தி உரல் மாதிரி நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நீங்க மட்டும் லட்டு சாப்பிடுறீங்க. எனக்கும் வேணுமா? என்ன சொல்லி காட்டுறியா? ஒரு உரல் மாதிரி இந்த வீட்டை சுத்தி சுத்தி நீதான் வேலை பாக்குறேன்னு இல்லம்மா, சும்மா சொன்னேன். வேற ஒண்ணும் இல்ல. நீ இந்த வீட்ல எவ்வளவு வேலை பண்றியோ அதே அளவுக்கு வேலை நானும் பண்றேன். அது எப்படி பாரு, நீ உணவு சமைக்கிற, நான் அத சாப்பிடுறேன். நீ துணிகளை துவைச்சு போடுற, நான் அத உடுத்திக்கிறேன். நீ கிணத்துல இருந்து தண்ணி இறைச்சிக்கிட்டு வர, நான் அதை வச்சு குளிக்கிறேன். பாதி பாதி வேலை ஆயிடுச்சுல. நானும் உனக்கு சமமா இந்த வீட்ல வேலை செய்யறேன். பாத்தீங்களா பாத்தீங்களா? எதை பார்க்கணும்? எல்லாத்தையும் ஓரமா நின்னு கேட்டுட்டு தானே வந்தீங்க. அம்மா என்ன சொன்னாங்க கேட்டீங்களா? அதை கேட்டுதான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். நாள் பூரா எல்லா வீட்டு வேலையும் செய்யறது நானு, ஆனா அதுல பாதி வேலை அவங்க செஞ்சதா சொல்றாங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? காதை இப்படி பிடிச்சாலும் சரி, இப்படி பிடிச்சாலும் சரி, நேரா பிடிச்சாலும் சரி, சுத்தி பிடிச்சாலும் சரி, மாற்று தினமும் நான் தானே. என்ன சொன்ன? திரும்ப சொல்லு. பாருங்க. இல்ல அதுக்கு முன்னாடி என்ன சொன்ன? இதுதான். காதை இப்படி பிடிச்சா என்ன, இப்படி பிடிச்சா என்ன, நேரா பிடிச்சா என்ன, சுத்தி பிடிச்சா என்ன, மாற்றுறது நான் தானே. சாரதா தேவி அவர்களே, இப்போ உண்மையிலேயே உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. ஐயோ அம்மா, உங்களுக்கு தெரியலமா, சாரதா எனக்கு எவ்வளவு பெரிய உதவியை பண்ணிருக்கான்னு தெரியுமா? உனக்கு எவ்வளவு லட்டு சாப்பிடணும் தோணுதோ அவ்வளவு சாப்பிடு. காதை இப்படி புடி இல்ல இப்படி, நேரா புடி இல்ல சுத்தி புடி. என்னோட புதிருக்கான விடை எனக்கு கிடைச்சிருச்சு. இப்போ மீன் மரத்து மேல ஏறவும் போகுது, அங்கேயும் இருக்க போகுது. ராஜகுரு அவர்களே, சொல்லுங்க. புதிருக்கான விடைய நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கன்னு சொன்னீங்க. நான் அது வந்து பண்ணிடுறேன்.
கண்டிப்பா தீர்வை சொல்லியிருப்பேன் மகாராணி. ஆனா என்ன பண்றது? ஐயோ, என்னோட தலை ரொம்ப பயங்கரமா வலிக்குது. ஏன் இப்படி வலிக்குதுன்னே புரிய மாட்டேங்குது. அப்புறம் இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர், அவரை பாருங்க. என்னமோ எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பிரச்சனை தோன்றும் இடத்தில் ராமா தோன்றிடுவார், பிரச்சனை தோன்றும் இடத்தில் ராமா தோன்றிடுவார். இப்படி விபரீதமான ஒரு பிரச்சனை தோன்றி இருக்கும் போது ஏன் இன்னும் இங்க ராமா தோன்றல? ஏன் இன்னும் புதிருக்கான விடைய கண்டுபிடிக்கல? கிடைச்சிருச்சு மகாராணி, கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சு மகாராணி. அட, என்ன கிடைச்சது? சாக்கா? இல்ல குருவே, சாக்கலாம் இல்ல, புதிருக்கான விடை கிடைச்சிருச்சு. தீர்வு கிடைச்சிருச்சா? பண்டித ராமகிருஷ்ணரே, உங்களுக்கு இந்த புதிருக்கான விடை கிடைச்சிருச்சுன்னா இந்த விஷயம் மகாராஜாவுக்கு எப்படி தெரிய வரும்? அவரு எங்க இருக்காருன்னே நமக்கு தெரியலையே. மகாராணி, மகாராஜா எப்பவும் நம்மளை விட ஒரு அடி முன்னாடி தான் இருப்பாரு. அதனாலதான் அவருடைய தொலைநோக்கு பார்வை மற்றும் சிந்தனைக்கு புகழ் பெற்றவராய் இருந்தவர். ஐயோ, நான் மகாராஜா கிருஷ்ணதேவராயரை சந்திக்கிறதுக்காக தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த புதிருக்கான தீர்வு என்னன்னு சொல்லுங்க. இதுக்கான தீர்வு என்ன? உயிருள்ள மீனால எப்படி மரத்து மேல ஏற முடியும்? தண்ணி இல்லாம ஒரு மீனால எப்படி உயிர் வாழ முடியும்? எப்படி அந்த மீன் மரத்து மேல ஏறி துள்ளி குதிக்கும்? எப்படி ராத்திரியில் அதை பார்க்க முடியும்? அதை சொல்லுங்க. புதிருக்கான விடைய சொல்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. சீக்கிரமா சொல்லுங்க. குருவே, பதில் இங்க இருக்கு. இது என்னது? அந்த மீன் மரத்து மேல ஏறிடுச்சு. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க இதன் மூலமா என்ன சொல்ல வரீங்க? மகாராணி, புதிர்ல எழுதப்பட்டிருந்தது உயிருள்ள மீனை மரத்து மேல ஏத்தி காட்டணும். இங்க பாருங்க, மீன் மரத்து மேல ஏறிடுச்சு. இப்போ மரம் மீனுக்கு பக்கத்துல வருதோ இல்லனா மீன் மரத்துக்கு பக்கத்துல வருதோ, ரெண்டும் ஒண்ணுதானே. ஆனா இதெல்லாம் என்ன மரம்? குருவே, அந்த புதிர்ல இப்படி எல்லாம் எதுவும் சொல்லல. அதாவது அது மாமரமா தான் இருக்கணும், வேப்ப மரமா தான் இருக்கணும், குறிப்பிட்ட ஒரு மரமா இருக்கணும்னு சொல்லல. என்ன? நான் புரிய வைக்கிறேன். பாருங்க, புதிர் என்னன்னா, உயிருள்ள மீன் மரத்தின் மீது ஏறியது, துள்ளி குதித்து கொண்டாடியது, நீரின்மையால் தவிக்காமல் சந்தோஷத்தால் பூத்து குலுங்கியது, மரத்தின் மீது சத்தம் போட்டுக் கொண்டிருந்தது, தன்னுடைய சொந்த வீட்டையே வனவாசமாக உணர்ந்தது, பகலோ இரவோ சொந்த வீடை சிறைச்சாலையாக தெரிந்தது, நிழல் சூடும் போதுதான் என்னை காண முடியும், காலத்திற்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை, இருளோ அல்லது வெளிச்சமோ அதன் பொன்னான வண்ணம் என்றும் ஜொலி ஜொலிக்கும். என்னை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டுமென்றால் ஒரே நாளைக்குள் இந்த செயலை செய்து காட்டிட வேண்டும். பண்டித ராமகிருஷ்ணரே, நான் உங்களை மிகப்பெரிய புத்திசாலின்ல நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க இதத்தான் அந்த புதிருக்கான விடைன்னு சொல்லிட்டு இருக்கிறது உங்களுக்கு குழந்தைத்தனமா இல்லையா? ஒருவேளை புதிருக்கான விடை இதுதான்னா, எனக்கு என்னவோ மகாராஜா கிருஷ்ணதேவராயர் மாதிரியான ஒருத்தர் இந்த மாதிரி கொஞ்சம் கூட அர்த்தமே இல்லாத ஒரு புதிரை கேட்டிருப்பாருன்னு எனக்கு தோணல. எனக்கு என்னவோ அவருடைய பெயரை பயன்படுத்தி வேற யாரோ ஒருத்தவங்க நம்மள முட்டாளாக்குறாங்களோன்னு தோணுது. யாரோ ஒருத்தர் நம்ம கூட நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றது உண்மைதான் மகாராணி. மகாராஜா கிருஷ்ணதேவராயரால ஒரு அர்த்தம் இல்லாத எந்த ஒரு காரியத்தையும் எப்பவும் பண்ணவே முடியாது. அநேகமா அதனாலே அவரு நமக்கு இந்த சவாலை தந்திருக்கலாம். மகாராணி, இந்த புதிர் வெறும் ஒரு மீனை மரத்து மேல ஏற வைக்கிறது மட்டும் இல்ல. வேற என்ன பண்ணு? நீங்களும் அத்தனை பண்ணிருக்கீங்க. மீனை மரத்து மேல ஏற வச்சிருக்கீங்க. குருவே, இந்த வார்த்தைகளை கவனமா பாருங்க. நான் திரும்ப படிக்கிறேன். காலத்திற்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை, இருளோ அல்லது வெளிச்சமோ அதன் பொன்னான வண்ணம் என்றும் ஜொலி ஜொலிக்கும். இந்த வாக்கியத்துக்கான அர்த்தம், இருட்டுல கூட அதுக்குள்ள இருக்கிற மீன்கள் தெளிவா தெரியுற அளவுக்கு தண்ணீர் அவ்வளவு சுத்தமா இருக்கணும். மகாராணி, கடந்த சில வருடங்கள்ல விஜயநகரத்து நீர் மிகவும் அசுத்தமாயிடுச்சு. பகலின் வெளிச்சத்துல கூட அதுல இருக்கிற மீன்கள் தெரியறதில்ல.
இந்த புதிருக்கான விடையை தேடி நான் நதிக்கரையில போய் உட்கார்ந்துகிட்டு இருந்த போதுதான் எனக்கு இந்த விஷயம் புரிய வந்தது. அங்க என்னுடைய பார்வை மீன்களை தேடிக்கிட்டு இருந்தப்போ என்னால அந்த நதியில ஒரு மீனை கூட பார்க்க முடியல. அப்பதான் எனக்கு அந்த ஒரு நாள் ஞாபகம் வந்தது. அன்னைக்கு ராத்திரி நானும் மகாராஜாவும் நதியை கடந்து இன்னொரு ராஜ்யத்துக்கு போயிட்டு இருந்தோம். அப்ப தண்ணியில மீன்கள் துள்ளி குதிச்சு விளையாடிக்கிட்டு இருந்ததா பார்த்தோம். அப்பதான் மகாராஜா இந்த புதிர் மூலமா என்ன சொல்ல வராருன்னு எனக்கு புரிஞ்சுது. நம்மளுடைய மகாராஜாவுடைய மகிமையை பாத்தீங்களா? இந்த புதிர் மூலமா எந்த ஒரு அரசர் உடல் ரீதியா அவங்களுடைய ராஜ்யத்தை விட்டு வெகு தூரத்துல இருந்தாலும் அவங்களுடைய கவனம் எப்ப அவங்களுடைய ராஜ்யத்துல இருக்கோ அவங்கதான் உண்மையான அரசர்னு காட்டியிருக்காரு. விஜயநகரத்தின் ஆறுகள் குளங்கள் எல்லாம் அசுத்தமா இருக்கு. இப்போ அது எல்லாத்தையும் சுத்தம் பண்ண நாம ஆரம்பிக்கணும். அதுதான் மகாராஜா இது மூலமா நமக்கு சொல்லி இருக்காரு. மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர், மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர், மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர். எனக்கு நம்பிக்கை இருக்கு மகாராஜா. நீங்க இங்க எங்கேயோ பக்கத்துல தான் இருக்கீங்க. உங்களால என்ன பார்க்க முடியுதுன்னா, நான் சொல்றதை கேட்க முடியுதுன்னா, நான் உங்ககிட்ட பணிவோடு வேண்டி கேட்டுக்கிறேன். தாகத்துல இருக்கிற எங்க மனசை இதுக்கு மேல தவிக்க வைக்காதீங்க. வந்துடுங்க மகாராஜா, சீக்கிரம் வந்துடுங்க. மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் மகாராஜா கண்டிப்பா வருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருந்ததுமா. இன்னைக்கு அவர் இருக்காருன்ற உணர்வும் திரும்பி வரப்போறாருன்ற செய்தியும் என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை தருதுங்கிறத என்னால வார்த்தைகளால சொல்ல முடியல. இது எதுவும் உன்னுடைய கருணை இல்லாம சாத்தியமா இருக்காதுமா. அதனால எப்போ எங்க எல்லாரையும் இதே மாதிரி ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருங்கம்மா. என்னாச்சு குருஜி? கொஞ்சம் அங்க பாருங்க. பார்க்கணும். குருஜி அங்க பாருங்க, இனிப்புகள் வழங்கிக்கிட்டு இருக்காங்க. இனிப்புகளோட வாசனை இங்க வரைக்கும் வருது. சரி வாங்க. ரெண்டு லட்டு. எனக்கு ஒரு லட்டு மட்டும் தானா? அடே குருவே, பிரசாதத்தை எடுத்துக்கோங்க. மகாராஜா வரப்போறாருன்ற சந்தோஷத்துல பிரசாதத்தை படைச்சிருந்தேன். பிரசாதமா? எங்க இருக்கு பிரசாதம்? இதோ. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க என்கிட்ட எந்த மாதிரி நடந்துக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லா பிரசாதத்தையும் கொடுத்துட்டு வெறும் இந்த காலி தட்டைய முன்னாடி நீட்டி, குருவே பிரசாதத்தை எடுத்துக்கங்க. மன்னிச்சிடுங்க, இது எப்ப தீந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மகாராஜா உண்மையிலேயே திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நான் திரும்ப பிரசாதம் படைப்பேன். அப்ப நான் முதல்ல உங்களுக்கு தான் பிரசாதத்தை தருவேன். போதும் போதும், நிறுத்துங்க. ரொம்ப எல்லாம் குதிக்காதீங்க. மகாராஜா எல்லாம் வரப்போறது இல்ல. உங்களால எப்படி அது உறுதியா சொல்ல முடியும்? சொல்லணும்னா நான் இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லலாம் பண்டிதர் ராமகிருஷ்ணா, அதுவும் நிறைஞ்ச சபையில. ஏன்னா நீங்க சொன்ன பதில் சரியானது இல்ல. நீங்க தான் எனக்கு நன்றி சொல்லணும் இந்த விஷயத்தை நான் அரசவையில சொல்லாம இருந்ததுக்காக. இல்லன்னா நிறைஞ்ச அரசவையில எல்லாரும் முன்னாடியும் நீங்க ஒரு கேலி கூத்தா இருப்பீங்க. மணி 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 மணி, நீ பாத்தியா? நம்ம குருஜிக்கு இப்ப கிடைச்சிருக்கிறது என்னமோ மனித பிறவிதான். ஆனா இன்னும் பழக்கத்தை மாத்தாம பச்சோந்தி மாதிரி வண்ணம் மாறுறாரு. சரியான நாடகக்காரன் நம்ம கிழமை. குருஜி, அதுக்குள்ள எப்படி மாறிட்டீங்க? இப்பதான் சொல்லிட்டு இருந்தீங்க பிரமாதம் பண்டிதர் ராமகிருஷ்ணர் புதிருக்கான விடைய என்னமா கண்டுபிடிச்சாருன்னு சொன்னீங்க. அட கழுதைகள, உங்க காதுல கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி சுத்தப்படுத்துங்க. அதுவும் நல்ல சூடான எண்ணெய. நான் இப்ப சொன்னேன், அப்படி எல்லாம் நான் எதுவும் சொல்லலையே. பதில் என்னன்னு எனக்கு தெரியும். அப்படியா? அப்படின்னா தயவு செஞ்சு அந்த பதில் என்னன்னு எனக்கும் சொல்லுங்க. உங்ககிட்ட எதுக்காக பதில் சொல்லணும் பண்டிதர் ராமகிருஷ்ணரே? பதில நான் மகாதேவர் கிட்ட சொல்லிட்டு அவர் மகாராஜா கிட்ட சொல்லிடுவாரு. இந்த கிழமை சரியான புழுகு வண்டியா இருக்கானே. அப்புறம் ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கட்டு பண்டிதர் ராமகிருஷ்ணரே, ஒருவேளை மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் விஜயநகரத்துக்கு வந்துட்டாருன்னா அதுக்கான பாராட்டு எனக்கு தான் வந்து சேரும். பண்டிதரே, இன்னைக்கு நீங்க அரசபையில அற்புதமான காரியத்தை பண்ணீங்க. இப்ப நான் ஒத்துக்கிறேன். அந்த அரசபையில நீங்க தீர்வை கண்டுபிடிச்ச விதம் ரொம்பவே பாராட்டத்தக்கது. இப்பல இருந்து நான் உங்களோட வாழ்நாள் விசிறி ஆயிட்டேன். நன்றி சூரியன்.
புதிரை எப்படியோ தீத்தாச்சு, ஆனா இந்த செய்தியை எப்படி அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுன்னு தான் தெரியல. அவருக்கு போய் சேர்ந்துடுச்சு. அப்படின்னா அதாவது அவர்கிட்ட போய் சேர்ந்துரும்னு சொல்ல வந்தேன். இப்போ பாருங்க, மகாராஜா கிருஷ்ணதேவராயர் இந்த புதிரை அரசவை வரைக்கும் அனுப்பி வச்சிருக்காருன்னா அப்ப கண்டிப்பா அந்த பதில தெரிஞ்சுக்கிறதுக்கான ஏற்பாடையும் பண்ணி வச்சிருப்பாரு. இவன் ஒவ்வொரு முறையும் என்னை சந்திக்கும் போது மகாராஜாவை பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்கான். இவனை இதுக்கு முன்னாடி நான் விஜயநகரத்துல பார்த்ததே இல்ல. ஒருவேளை இவன் மகாராஜாவோட உளவாளியா இருப்பானோ? கண்டுபிடிச்சாகணும். நீ எப்பவும் சரியான விஷயங்களை தான் சொல்ற, அதை நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால இப்ப நானும் உன்னுடைய ரசிகன் ஆயிட்டேன். இப்ப நீ விஜயநகரத்தின் மல்யுத்த குழுவின் தலைவராயிட்ட. விஜயநகரத்தின் கௌரவ பிரச்சனை இது. அகில பாரத மல்யுத்த போட்டியில வெற்றி விஜயநகரத்தோட தான் இருக்கணும். கண்டிப்பா. உன்னை கௌரவிக்கிற விதமா நான் உன்னை என்னுடைய வீட்டுல விருந்துக்கு கூப்பிட விரும்புறேன். நீங்க என்ன விருந்துக்கு கூப்பிடுறீங்களா? பண்டிதரே, நீங்க கூப்பிட்டது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம். நான் கண்டிப்பா வரேன். ரெண்டு பேருக்கு வெக்கமாவே இல்லையா? எவ்வளவு பெரிய ராஜகுரு உங்க முன்னாடி நின்னுகிட்டு இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் அங்க குசு 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 குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன விருந்து 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 விருந்துன்னு பேசிட்டு இருக்கீங்க? யார் இங்க யாருக்கு விருந்து வைக்க போறீங்க? விருந்தில்ல குருவே, மருந்து மருந்து. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இப்ப விஜயநகரத்தின் வெற்றிக்கான மருந்து சூரியன் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்ல? குருஜி, குருஜி, எங்க காதுல ஊத்துறதுக்காக நாங்க கடுகு எண்ணெய் எடுக்க போறோம்ல, அதுல கொஞ்சம் எடுத்து உங்க காதுல ஊத்தட்டுமா? அப்பவாவது காது சரியா கேக்குதான்னு பார்க்கலாம். அட வாய முடுங்கடா துஷ்டர்களா. உங்களை நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். முதல்ல இவங்களை கவனிச்சுட்டு வரேன். நில்லுங்கடா டேய். நில்லுங்க. ஐயோ குருவே, வேட்டி பார்த்து வேட்டி. பண்டிதரே, நான் இப்ப விடைபெறேன். இந்த பண்டிதர் ராமகிருஷ்ண என்ன அவமதிக்கிறதுக்கான எந்த வாய்ப்பு வந்தாலும் விடுறதில்ல. இப்போதைக்கு மந்துவோட அன்பால மட்டும்தான் என் கோபத்தை தீர்க்க முடியும். உன்னை தேடி வந்திருக்கேனே, உந்தன் காதலன் நான் தானே, உன்னை பார்க்க போறேனே, உன்னோடு ஒன்னா சேர போறேனே. வா 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 வா. நாய் சத்தம், அதுவும் மந்து வீட்டில இருந்து. நாய் எப்ப வளர்க்க ஆரம்பிச்சா இவ? அதுலயும் நாயை பார்த்தா நான் ரொம்ப பயப்படுவேன்னு இவளுக்கு நல்லாவே தெரியுமே. மந்தா, மந்து, மந்து, நீ இந்த நாயை எதுக்காக கொண்டு வந்திருக்க? ஏன்னா உங்களை நேசிக்கிறதை விட நான் இந்த நாயை நேசிக்கிறதே எவ்வளவோ மேல். ஆனா எதுக்காக இப்படி பண்ண? கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? திரும்பவும் பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிட்ட தோத்து போய் மண்ணை கவிட்டு வந்து நின்னுட்டு இருக்கீங்க. இது மந்தாவுக்கு எப்படி தெரிய வந்தது? இல்ல 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 இல்ல, சொல்ல போனா நான் தான் அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணரே மண்ணை கவிட்டு வந்திருக்கேன். பொய் சொல்றீங்களா? எனக்கு எல்லாமே தெரியும். அதனால இங்க இருந்து போயிடுங்க, இல்லனா நான் இந்த நாயை வெளியே அனுப்பி வச்சிடுவேன். மந்தா, நீ இங்கன்னா அப்போ உள்ள யாரு? யாரும் இல்லையே. ஓஹோ ஹோ 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 ஹோ, புரிஞ்சிருச்சு. ஐயோ மந்தா, என்ன உள்ள வரவிடு. உங்களை உள்ள வர விடுற அளவுக்குலாம் நீங்க ஒன்னும் தகுதியானவர் இல்ல. அதிகமா பேசுனீங்கன்னா நான் அவுத்த விட்டுருவேன்.
இதுக்கப்புறம் இப்ப நீங்க 2 பேரும் எதுக்கும் தகுதி இல்லாதவங்களா இருக்க போறீங்கன்னு தெரியுமா? கிழவனோட குரல் பக்கத்துல கேக்குது. அப்ப பின்னாடி நின்னுக்கிட்டு இருக்காரு. எப்ப வந்தீங்க? வரும்போது சொல்லிட்டு வர மாட்டீங்களா? ஓடுங்க இங்கிருந்து. ஓடுங்க. பெரிய கண்ணாடியை முழிக்க கூடாது. ஓடுங்க. ஓடுங்க இங்கிருந்து. அட, வா மந்து, இங்க வா மந்து, வந்து உட்காரு. மந்து, தத்து மந்து, தத்து. நான் உனக்குன்னு என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? என்னது இது தங்க கம்மல். மந்து, இன்னைக்கு சபையில என்னாச்சுன்னு தெரியுமா? இன்னைக்கு நான் பண்டிதர் ராமகிருஷ்ணரை கேள்வி மேல கேள்வியா கேட்டு அவரை வாயடைக்க வச்சிட்டேன்னு அரசவையில இருந்த எல்லாரும் பாராட்டு மழை பொழிஞ்சிட்டாங்க. உண்மையாவா? ஆனா நீங்க அப்படி என்ன பண்ணீங்க? அட, நான் அந்த மீனை மரத்து மேல ஏற வைக்க வேண்டிய புதிர் இருக்கு இல்லையா, அதை தீர்த்துட்டேன். ஆனா நீங்க எப்படி அதுக்கு தீர்வு கண்டுபிடிச்சீங்க? எப்பவும் போலதான் மந்தாகினி தேவி எப்படி ஒவ்வொரு தடவை பண்டிதர் ராமகிருஷ்ணர் விடையை கண்டுபிடிச்சு குருஜி பாராட்டு வாங்கிப்பாரு, அதே மாதிரிதான். சரியா சொன்னதனி. மந்தாகினி தேவி அவர்களே, எங்களால உங்க முன்னாடி போய் சொல்ல முடியாது. அதுவும் எங்க அன்பான குருஜியை பத்தி. இல்ல இல்ல, எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. என்கிட்டயே போய் சொல்றீங்களா? இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க, போங்க. மந்து, நான் சொல்றத கேளுமா? உங்கள மாதிரி போய் சொல்றவங்களுக்கு எல்லாம் இங்க எந்த இடமும் இல்ல. மந்து, போறீங்களா இல்லையா? போங்க, சத்து போங்க. சொல்றல. தாக்குறாங்க மந்து, தாக்குறாங்க. குடிச்சுக்கங்க, எல்லாரும் குடிச்சுக்கங்க, குடிச்சுக்கங்க, குடிச்சுக்கங்க. மந்து, குடிச்சுக்க. குத்திடுச்சு. அம்பு என் நெத்தியில குத்திடுச்சு. கிழவனோட எல்லா லீலைகளும் இன்னைக்கு முடிய போகுது. அப்பா ஆண்டவா, என்னோட உயிர் போக போகுது. ஐயோ, என் உயிர் போய்கிட்டு இருக்கு. அட கடவுளே, எதுக்கு இப்படிப்பட்ட அநியாயத்தை பண்ணுன? குருஜி, உண்மையான அம்பு உங்களை எப்பதான் தாக்கும்? என்ன சொன்ன? அதாவது இதுவும் போலியான அம்புதான். ஆமா குருஜி, நீங்களே பாருங்க. இந்த அம்புலையும் ஒரு கடிதத்தை ஒட்டி அனுப்பியிருக்காங்க. நல்லா பாருங்க. மகாராஜாவோட கடிதம். ராஜகுரு அவர்கள் இங்க இன்னும் அவர் வரலையா? பண்டித ராமகிருஷ்ணரே, என்ன நடந்துட்டு இருக்கு? மகாராணி, சில சமயம் நீங்க இருக்க மாட்டேங்கிறீங்க, சில சமயம் சபையில அவர் இருக்க மாட்டேங்கிறாரு. நடுவுல இந்த புதிர்களின் குழப்பம் வேற. இதுல வேற அவர் வந்துகிட்டு இருக்காரு. அவர் வந்துகிட்டு இருக்காரு. அவர் வந்துட்டாரு. அவர் வராரு. அவர் வராரு. யாரு வராங்க ராஜகுரு அவர்களே? மகாராஜா வராரு. யாரு? உண்மையாவா குருவே? 2 பேரும் நிறுத்துங்க. நீங்க 2 பேரும் ஏதோ ஒரு பிரம்மையில மூழ்கி தேவையில்லாம அரசவை நேரத்தை வீணடிக்கிறீங்க. ஆமா, மந்திரியார் அவர்கள் சொல்றது சரிதான். என்னால இத முழு நம்பிக்கையோட சொல்ல முடியும். யாரோ இந்த விஷயத்துல வேணும்னே நம்ம கூட விளையாடிட்டு இருக்காங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நம்ம ராஜ்யத்துடைய புத்திசாலியான 2 பேரு இந்த வலையில சிக்கிக்கிட்டு இருக்காங்க. இல்ல மகாராணி, அப்படியெல்லாம் இல்ல மகாராணி. இன்னைக்கு திரும்ப மகாராஜா ஒரு புதிர் அனுப்பியிருக்காரு. திரும்ப புதிர் அனுப்பியிருக்காரா? அனுப்பதானே செய்வாரு. இதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன விடை சரியானது இல்ல. ஆமா, மகாராஜா அதனால ரொம்ப கோபமா இருக்காரு, ஏமாற்றமா அடைஞ்சிருக்காரு. அதனாலதான் மகாராஜா புதிர்கான விடையை கண்டுபிடிக்க இந்த முறை எனக்கு அனுப்பியிருக்காரு. நான் தான் மகாராஜாவை விஜயநகரத்துக்கு வரவேற்கணும்னு நினைச்சிருக்காரு. ஆனா மகாராஜா என்ன விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருக்காரு? இதுக்கு மேல எந்த புதிரையும் தீக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நம்ம கூட விளையாடிட்டு இருக்கிறது யாரோ, அவங்கள உடனே என்னுடைய கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க. மன்னிச்சிடுங்க மகாராணி, ஆனா இந்த புதிர்கான விடையை கண்டுபிடிச்சுதான் ஆகணும். யாராவது நம்ம கூட விளையாடிக்கிட்டு இருந்தாங்கன்னா கூட
ஏன்னா ஒருவேளை இது விளையாட்டா இல்லாம மகாராஜாவுடைய செய்தியா இருந்ததுன்னா, நாம இதை விளையாட்டு நினைச்சு உதாசீனப்படுத்திட்டோம்னா நம்மளுடைய மகாராஜா எப்பவும் திரும்பி வரவே மாட்டாரு. கண்டிப்பா நான் அதை விரும்பல. நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க? நாம இந்த புதிருக்கான விடையை கண்டுபிடிக்கணுமா வேண்டாமா? ஆமாமா, கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சே ஆகணும். அப்ப குருவி சீக்கிரம் சொல்லுங்க, புதிர்ல என்ன எழுதி இருந்ததுன்னு அதை சொல்லுங்க. புதிர் என்னன்னா, இது கவிதையா இருக்கு. இது என்னன்னு எனக்கே புரியலங்கும் போது உங்களுக்கு என்னன்னு புரிய வைக்கிறது? ஆட பண்டித ராமகிருஷ்ணரே, இந்த புதிரை நான் எதுக்காக உங்ககிட்ட சொல்லணும்? இல்ல 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 இல்ல, நான் அவ்வளவு சீக்கிரமா எல்லாம் ஏமாந்து போக மாட்டேன். இந்த புதிருக்கான தீர்வு என்னன்னு எனக்கு தெரியும். சரி பரவாயில்ல விடுங்க, நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்க விரும்புறேன். இந்தாங்க பாருங்க, சொல்லுங்க தீர்வு என்ன? என்னிடம் நெருங்க வேண்டுமென்றால், என்னை அடைய வேண்டுமென்றால், அசாத்தியமானதாக இருந்தாலும் அதை நீங்கள் செய்து காட்ட வேண்டும். ஒரு பார்வையற்ற மனிதனை 6 வரிகள் கொண்ட கவிதையை படிக்க வைத்து காட்ட வேண்டும். இந்த காரியத்தில் தோல்வியடைந்தால் திரும்ப என்னை பெறவே முடியாது. ஆனா இந்த புதிர்ல ஒரு பார்வையில்லாத மனிதனை இதை படிக்க வச்சு காட்டணும்னு எழுதியிருக்கு. இது எப்படி சாத்தியமாகும்? என்கிட்ட நிறைய திட்டங்கள் இருக்கு, நிறையவே இருக்கு. கிழவங்கிட்ட திட்டம் இருக்குமா? நீங்க பல திட்டங்களெல்லாம் விடுங்க, வெறும் ஒரே ஒரு திட்டத்தை சொல்லுங்க, நாங்க கேட்க எல்லாரும் ஆவலா இருக்கோம். அது நான் ஏன் சொல்லணும்? புதிருக்கான விடையை கண்டுபிடிக்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்தா நீங்க எங்கிட்டே கேக்குறீங்க? ஏன் உங்களோட தலைக்குள்ள மூளை இல்லையா என்ன? உங்க மூளைய பயன்படுத்துங்க. இதுக்கான தீர்வு என்னன்னு சொல்லுங்க. ஒருவேளை உங்களால சொல்ல முடியலன்னா அப்புறம் நாளைக்கு நான் இந்த புதிருக்கான தீர்வை சொல்லிடுறேன். புதிர் மிகவும் கடினமானதா இருக்கு. ஒரு பார்வை இல்லாதவங்கள எப்படி கவிதையை படிக்க வைக்க முடியும்? நான் திரும்பவும் சொல்றேன், நம்ம எல்லாரையும் யாரோ ஒருத்தர் முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. மகாராஜாவோட பேரை சொல்லி யாரோ ஒருத்தர் நம்மள ஏமாத்திட்டு இருக்காங்க. நீங்க சொல்றத நான் முழுமையா ஏத்துக்கிறேன் மகாராணி. மகாராணி, அப்படியே நம்மள யாராவது குழப்ப பாக்குறாங்கனாலும் இந்த புதிரை தீக்கிறதுல எந்த தப்பும் இல்லைல்ல. ஒருவேளை இந்த விடையை கண்டுபிடிக்கிறதன் மூலமா மகாராஜா வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா அந்த வாய்ப்பை நாம தவற விடக்கூடாது இல்ல? பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க! பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க! பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க! இப்ப இந்த புதிருக்கான விடையை கண்டுபிடிக்க இவருக்கு நாம நேரம் வழங்கி ஆகணும். இல்லனா மக்களுக்கு நிச்சயம் என் மேல சந்தேகம் வர வாய்ப்பு இருக்கு. எந்த பொருளை தூக்கி போட்டாலும் அது உடையிற சத்தமே கேட்க மாட்டேங்குது. நிறுத்துங்க. அடனா, நான் உங்களோட சாரு. சாரு, இங்க என்ன பண்ற? நான் உளவாளிங்கிறது உங்களுக்கு தெரியாதா என்ன? மாறு வேஷத்துல போய் தானே எல்லாத்தையும் கண்டுபிடிப்பேன். அதெல்லாம் சரிதான், ஆனா இந்த வேஷத்துல நம்ம அறையில என்ன தெரிஞ்சுக்க வந்த? இந்த வாழ்வு மேல பட்டிருந்ததுன்னா என்ன காப்பாத்திக்க எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம நான் உங்ககிட்ட எதையும் பேச விரும்பல. ஏன்? நான் அப்படி என்ன பண்ண? நீங்க எல்லார்கிட்டயும் நான் சமைச்ச உணவை பத்தி என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அட, ஏற்கனவே என் மண்டைக்குள்ள ஏகப்பட்ட கேள்விகள் ஓடிட்டு இருக்கு. நீ உணவை பத்தி கவலைப்பட்டு இருக்க. என்ன கேள்வியா? என்ன கேள்வி? பண்டிதர் அந்த புதிருக்கு விடை தேடிட்டு இருக்காருல்ல, அந்த விடையை கண்டுபிடிச்சா
அது கவலைக்குரிய விஷயம்தான். மகாராஜா கிருஷ்ணதேவராயர் மட்டும் இங்க வந்துட்டாருன்னா அப்போ அவர் வரட்டும் விடுங்க. முதல்ல வந்து நான் சமைச்ச எல்லா உணவையும் சாப்பிடுங்க. அப்போ உங்க கவலை எல்லாம் மறந்து போயிடும். நீ சமைக்கிற உணவை இனிமே என்னால சாப்பிடவே முடியாது. அதையே சாப்பிட முடியாது. நில்லுங்க, சாப்பிட்டுதான் ஆகணும். எங்க ஓடுறீங்க? நில்லுங்க. என்னாச்சு ராஜகுரு அவர்களே? உங்களால அந்த புதிருக்கான விடையை கண்டுபிடிக்க முடியலையா? ஆனா நான் புதிருக்கான விடையை கண்டுபிடிச்சிட்டேன் மகாராணி. நான் புதிருக்கான விடையை கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் இதுல சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நான் என் வீட்டுல இந்த புதிருக்கான விடையை கண்டுபிடிச்ச உடனே அதே நேரத்துல நம்ம எல்லாருக்கும் பிரியமான மகாராஜா கிருஷ்ணதேவராயர் என்னுடைய வீட்டுக்கு வந்துட்டாரு. என்ன? என்ன? அப்படி மகாராஜா வந்துட்டாருன்னா அவரு எங்க இருக்காரு? நான் இங்க இருக்கேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.